ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகிறது. எனக்கு என் சாயப்பா தான் எல்லாம் என்று நீ நினைக்கும் போது நான் பூரிப்பு அடைகிறேன். நீ கவலை கொள்ளாதே. உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள் ஒரு நாள் அதை உணர்வார்கள். அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்ததுதான். போலிக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும். எல்லோரையும் நம்பு, ஆனால் நீ நம்புகின்ற அளவுக்கு அவர்கள் உண்மையாக உன்னிடம் இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள். உன் அப்பா உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு உதவி செய்வேன். ஆதலால் நீ எதற்கும் கலங்காதே. உன் சாயப்பா எப்போதும் உனக்காக இருப்பேன். உன் இலக்கை நோக்கி என் மேல் நம்பிக்கை வைத்து நீ முன்னேறு. வெற்றிகள் உனக்கு கிடைக்கும். அதை நான் நடத்தி வைப்பேன். உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்து இருப்பதை காண்பாய். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இரு. உனக்காக அவதரித்தவன் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். எல்லாமே ஸ்தம்பித்து போகும். இது காலத்தின் கட்டாயம், விதிக்கப்பட்ட விதி. எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உங்களுக்காக அவதரித்தவன் நான். உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார். உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க நீ பழகிக்கொள். கோபத்தை தவிர்த்து விடு. தலைக்கு ஏறிவிட்டால் அந்த கோபத்தை அடக்குவது மிகவும் கடினம். அதனால் ஏற்படும் நஷ்டமும் அதிகமாக இருக்கும். அதற்காகத்தான் சொல்கிறேன், நீ நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் உன்னிடம் நான் நெருங்க விட மாட்டேன். எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே. என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசரமாக நீ எடுக்க வேண்டாம். அனைத்தையும் நான் அறிவேன். எல்லாம் நன்மைக்கே. எனது நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டே இருக்கிறேன். நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன். எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. எல்லா இடத்திலும் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள். மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்தையும் நான் விலக்கிவிட்டேன். நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். உன் கவலைகள் அனைத்தும் தூர எறிந்து விட்டேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளக்கூடாது. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். காத்திரு. உன்னை நான் கைவிட மாட்டேன். எப்போதும் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்து இருப்பதை கண்குளிர பார்த்து ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இரு. அதுவரை சற்று பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. உன் நம்பிக்கையாக அப்பா நான் இருக்கிறேன். உன் நம்பிக்கையின் நிழலாக நான் என்றும் இருப்பேன். நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும். நிச்சயம் நிறைவேற்றுவேன். அதற்கு முன்பு நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், பொறுமை, நம்பிக்கை. உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை. பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு மட்டும் 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்றுதானே கேட்கிறாய்? உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய்? மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள்கள் அனைவருக்கும் ஒரே நீதிதான். பொய்யே பேசாத அரிச்சந்திரன் நிலைமை என்னவென்று தெரியுமா? அதை யோசித்து பார்த்தாயா? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் ஜெயிக்கப் போவது நல்லவர்கள்தான். நீ நன்றாக இருப்பாய்.
உனக்கு எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய். நம்பிக்கை இழந்து விட்டாய். அதனால்தான் என்னிடத்தில் இப்படி நீ வினவிக் கொண்டிருக்கிறாய். யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும். எதையும் செவி சாய்க்காமல் இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். உன்னை அதிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வினவிக்கொண்டும் வினாக்களை கேட்டுக்கொண்டும் இருக்க முடியாது. யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது? என் பிள்ளைகளை கண்டிக்கவோ அடிக்கவோ எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. கண்டிக்கவும் அடிக்கவும் நான் மட்டும்தான் செய்வேன். யாராவது கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் சாம்பலாகி போகும் என்பதை நீ மறந்து விடாதே. கவலைப்படாமல் இரு. அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை அதிலிருந்து முழுவதுமாக நான் விடுவிப்பேன். விரைவில் காத்திரு. உனது கைகள் ஓங்கப் போகிறது. அது தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் உனக்கு. உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய். உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை நீ என்றும் காயப்படுத்த நினைக்காதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை உதாசீனப்படுத்தாதே. அந்த நிலை உனக்கும் வரலாம். அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே, உதாசீனமும் படுத்தாதே. உனக்கு எல்லாவற்றையும் நான் புரிய வைக்கிறேன். கொஞ்சம் காத்திரு. உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நேரத்தை நான் கொடுக்கிறேன். உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அதில் உன்னை சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகிறது என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி நீ பொறுமையாக காத்திரு. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க நீ தயாராக இரு. உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளின் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று உன்னை தீர்மானிக்கின்றனர். மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய். அது கூடாது. உனது செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவர் என்று எதிர்பார்க்காதே. நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக இருப்பேன். அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான் நான் உன்னிடம் இன்று எதிர்பார்ப்பது. ஒரே ஒரு சிறிய விதை பெரிய மரமாகி பல காய்களையும் கனிகளையும் பல பல விதைகளையும் உருவாக்கும். ஒரே ஒரு நல்ல எண்ணம் மிக நல்ல செயல்களையும் அவற்றால் மிக நல்ல பயன்களையும் நமக்கு தந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க விடாமல் உங்களை தடுப்பவை இவைதான். என்னவென்று தெரியுமா? உங்களுடைய அச்சங்களை மற்றவர்கள் மற்ற விஷயங்கள் மீது பொருத்தி பார்த்தால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மட்டுமே பரிசீலித்தல், கடந்த காலத்தில் வாழ்தல், இதற்கு மேல் எதுவும் இல்லை என்று வரம்புகளை விதித்துக் கொள்வது, எப்போதும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று யோசிப்பது, எதிர்பாராதது நடந்து விடுமோ என்று அச்சம், இவற்றை விட்டு வெளியே வா. எல்லாம் சரியாகும். இயற்கையின் படைப்பில் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமும் நிறைவாகத்தான் இருக்கச் செய்கிறது. வாழ்க்கை என்பது பெரிய கடல். அதில் பயணம் செய்வதுதான் நம் வாழும் முறை. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான துயரங்களும் இழப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து சத்குருவின் துணையுடன் பயணத்தை நீ மகிழ்ச்சியாக்கி அனுபவித்து நாமும் நல்ல முறையில் வாழ்வோம். நீயும் அதில் பயணிக்க நீ தயாராக இரு. ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்னை மட்டும் பார். நான் இருக்க உனக்கு எதற்கு பயம்? ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு பாசமென மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும்.
உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறாய். யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே. உன் அப்பா நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ இனி மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். என் வார்த்தை மீது நம்பிக்கை வை. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதை நீ உணர வேண்டும். விதைத்த விதையை பொறுத்தே மரத்தின் தன்மை இருப்பது போல ஒவ்வொரு செயலின் முடிவும் செயலின் தன்மையை பொறுத்தே அமைகிறது. ஒருவரின் செயலின் விளைவுகள் தப்ப முடியாதது. இதற்காகத்தான் அனைவரும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மனு பேரரசராகிய நான் சாய்பாபா சொல்லியிருக்கிறார். செயல்களின் விளைவுகள் விரைவில் அல்லது பின்னர் தோன்றலாம், ஆனால் அவை நிகழ்தான் செய்யும். தொடர்ந்து இறைவனை நினைத்து அனைத்து செயல்களையும் தெய்வீக உணர்வுகளுடன் செய்யும் போது மனித குணங்கள் முழுதும் மலர்ந்து அனுபவிப்பாய் நீ. நீங்கள் செயல்களை தவிர்க்க முடியாது. நீங்கள் வேலையை வழிபாடாக மாற்ற வேண்டும். இந்த உணர்வில் நீங்கள் வேலையை செய்ய வேண்டும். வேலைக்காக பிரார்த்தனையை மாற்ற முடியாது. வேலை வழிபாடு இரண்டையும் இணைக்க வேண்டும். ஆகவே இனி உங்கள் ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக நீங்கள் எண்ணுங்கள். வேலையை வழிபாடாகவும் வழிபாட்டை ஞானமாகவும் நீங்கள் மாற்றுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும். ஆனால் அந்த பாடமானது பொக்கிஷங்கள். அவை எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிக குறைவு. சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றே பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை. ஏதோ ஒன்று அவர்களை ஒன்று இழுத்து செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நேர்மறை பாதை என்றால் பிரச்சனை இல்லை. அதுவே எதிர்மறை பாதை என்றால் விதியின் வசமும் மாயையின் வசமும் அல்லல் பட்டுத்தான் ஆக வேண்டும். யாராலும் அதை தடுக்க முடியாது, நீ அதில் பயணிப்பதை. ஆனால் 2 பொக்கிஷங்கள் என்மேல் இருந்தால் நிச்சயம் உன் பாதை கடினமாக இருக்காது. பொறுமையும் விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையும் இருந்தால் நீ மலை உச்சியில் நின்றால் கூட என் கையை நான் உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் அந்த இடத்தில் இருப்பது என் பிள்ளை. என் பிள்ளையான நீதான் என் உயிர் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அல்லவா? நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் சில நேரம் சரியாக இருக்கலாம், சரியில்லாத முடிவுகளாகவும் இருக்கலாம். நீ எடுக்கும் முடிவுகளில் உனக்கு குழப்பங்கள் இருந்தால் முதலில் மனதை அமைதிப்படுத்து. பிறகு உனக்கான வாசல் திறக்கும். வாசல் திறக்கும் போது பயணத்தை நேர்மறையாக, மன உறுதியுடன், நம்பிக்கையாக, கடின உழைப்புடன் செய்ய ஆரம்பி. அது சேரும் இடத்தை வெற்றிக்கான இடமாய் நான் உனக்கு தருகிறேன். நீ நல்ல மனமும் மனித நேயமும் கொண்ட என் பிள்ளை. உன் அன்பு உண்மையானது, பக்தி தூய்மையானது. உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு. என் அன்பை பெற்ற என் உயிர் துடிப்பு நீ. உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உன்னை அரவணைத்து வளர்த்து காத்து வருகிறேன். நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும். நிச்சயம் நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வருத்தி கொண்டு உனது முழு பாரத்தையும் நீ சுமக்காதே. அதை என் மீது சுமத்திவிட்டு மகிழ்ச்சியாக இரு. அப்பா, நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் பேசுகிறீர்கள். எப்போது தீரும் என்றுதான் தெரியவில்லை. நான் பட்ட வழிகளில் எனது மன அழுத்தம், நான் பட்ட அவமானங்கள், என்னை நடத்திய விதம், நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்கள் சொல்ல வார்த்தை இல்லை என்று கூறுகிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். எதற்காகவும் கலங்காதே. எல்லாம் கூடிய விரைவில் மாறப்போகிறது. சந்தோஷத்தை அனுபவிக்க நீ குழந்தையே, உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம். ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள். உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல் உயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார்.
எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றனவே என்று அவன் கைவிடுவதில்லை. கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும். அதுவரை களைப்படைவதில்லை அவன் கரமும் அவனுடைய மனமும். அதுபோலத்தான் உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எறிய நீ கற்றுக்கொள். எத்தனை முறை கல் எறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு, கனி தன் வசம் கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம். வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும். தோல்வியை ஏற்று தோளாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த சிலரில் ஒருவனாக நீ இருப்பின் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் உன் கூடவே வருவேன். என் வார்த்தையை நம்பு, நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு. உன்னோடு நான் இருக்கிறேன். என் கண்ணை நீ நன்றாக உற்றுப்பார். இதுவே என் கட்டளை. உன் வெற்றிக்கான முதல் செய்தி உன்னை கண்டிப்பாக தேடி வரும். என் கண்களிலிருந்து அதற்கான பதிலுக்கான ஒளியை நீ பெறுவாய். என்னை சரணாகதி அடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என்னுடைய சங்கல்பத்தில் இல்லை. நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்துக் கொண்டு இருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என நீ கேட்கிறாய். உன் வழியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலி ஏற்படுகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று நீ கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வழி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறது என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். அன்னையாய் உன்னை அரவணைப்பேன். புதியதொரு வாழ்வை அளிப்பேன். நொடி பொழுதும் பிரியாமல் நிழலாக உடனிருந்து உன்னை நான் காத்தருளுவேன். உனக்கு அனைத்துமாக அன்னையாக தந்தையாக நானே இருப்பேன். உன்னை என் பக்கம் இழுத்தது யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அது நீ அல்ல. உன்னை என் பக்கம் இழுத்தது நான் தான். கடந்த பல பிறவிகளிலிருந்து நாம் ஒன்றாக இருக்கின்றோம். அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டு போக முடியும்? உங்களுக்கு எப்போதும் என் ஆதரவு உண்டு. நீங்கள் என் குழந்தையாக இருப்பதால் எப்போதும் உங்களுக்கு உதவுவேன். குழந்தைகள் என்றும் கவலைப்படக்கூடாது. உங்கள் அப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கடவுள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களையும் ஒரு நல்ல நோக்கத்திற்காகவே அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கான காரணத்தை தேடி நீ அலைய வேண்டாம். எல்லாம் உன் சாயப்பாவாகிய எனக்கு தெரியும். இதை பற்றியும் கவலைப்படாமல் காரணத்தை அறியாமல் கவலையின்றி மகிழ்ச்சியாக இரு. நீ உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் உன் மனதிலும் தலையிலும் வைத்து கொண்டு திரியாதே. பிறகு உனக்குத்தான் நிம்மதி தொலையும். கஷ்டம் வரும். கவலைப்படாதே. உடம்பு வீணாகும். அப்பாவிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லா